ஆற்றல் திறன்மிகு கட்டிடங்கள் பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு சிறப்பு பார்வை. காலநிலை மாற்றம் தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் மிக சிறப்பாக இருந்து வருகிறது. இந்த காலநிலை மாற்றம் உண்மையானது என்பதற்கு போதுமான சான்றுகளும் இருக்கிறது. தமிழ்நாடு கடலோர மாநிலமாக இருப்பதனால் காலநிலை மாற்றத்தின் முன் வரிசையில் இருக்கிறது. பேரழிவு காரணமாக பொருளாதார இழப்புகள் ஒரு காலநிலை பேரழிவுக்கு சுமார் $300 500 மில்லியன் ஏற்படுத்தும் வெள்ளம், வறட்சி மற்றும் சூறாவளிகளால் இப்பகுதி வழக்கமாக பாதிக்கப்படுகிறது. எதிர்கால கணிப்புகள் பொது சுகாதாரத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் தீவிர வெப்பநிலையின் நிகழ்வுகள் அதிகரிக்கும் என தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் உலக சராசரி வெப்பநிலையின் உயர்வு 2.0 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மக்கள் தொகை நெருக்கமாக நகரங்களின் தீவிர வெப்பநிலை நாளுக்கு 6 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் கட்டிடங்கள் மக்களுக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும். கடல் மட்டம் உயர்வதனால் கடற்கரையின் பெரும்பகுதி வெள்ளத்தால் மூழ்கி ரியல் எஸ்டேட் பாதிக்கப்படும். அதிக வெப்பம் என்றால் கட்டிடங்களில் குளிரூட்டிகள் தேவை அதிகரிக்கும். மின்சார தடை ஏற்பட்டால் கட்டிடங்கள் சூரிய சக்தி அல்லது இயற்கை காற்றோட்டத்தை நம்பி இருக்க வேண்டும். எனவே கட்டிடங்கள் கட்டமைக்கப்படும் மற்றும் இயக்கப்படும் விதம் எதிர்கால உமிழ்கள், குடியிருப்பாளர்களின் நல்வாழ்வு மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை தீர்மானிக்கும். எனவே நகரங்கள் ரியல் எஸ்டேட் மேம்பாடு தொடர்பான காலநிலை மையப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறைகளை ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அமையும்படி தமிழ்நாட்டில் உள்ள கட்டிடங்கள் மொத்த பசுமை இல்ல வாயு அதாவது GHG உமிழ்வுகள் அதாவது 8% பொறுப்பாக இருக்கிறது. இது மேலும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதன் தமிழ்நாடு காலநிலை மற்றும் இயக்கம் TNCCM மூலம் மாநிலத்தை பசுமையான, தூய்மையான, மேலும் மீள்தன்மையுடைய மாநிலமாக மாற்றுவதற்கு பல தீர்வுகளை உருவாக்கி வருகிறது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் கவனம் செலுத்தும் பகுதிகளில் ஒன்றாக நகரங்கள் மற்றும் கிராமங்களின் குறைந்த உமிழ்வு கட்டிடங்களை மீள்திறனை மையமாக கொண்டு உருவாக்குவதாக இருக்கிறது. இந்த பசுமை இல்லங்கள் காலநிலை மாற்றத்தை தணிக்கவும் அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டை மாற்றவும் உதவும். காலநிலை மாற்றத்தை தணிக்க குறைந்த CHG உமிழை ஏற்படுத்தும் குறைந்த பொதிந்த ஆற்றலுடன் காலநிலை ஏற்ற கட்டிடங்களை வடிவமைத்து கட்டமைக்க வேண்டும். இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப மக்களை பாதுகாக்கும் வகையில் கட்டிடங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். நிழல், சுவர்கள், ஜன்னல்கள் மற்றும் கூரைகள் மூலம் வெப்பத்தின் தாக்கத்தை தடுக்க வேண்டும். தரைமட்டத்தை உயர்த்துவதன் மூலம் வெள்ள அபாயமும் குறையும். முக்கியமான செயல்பாடுகளுக்கு சுயாட்சியை வழங்குவதன் மூலம் மின் தடையின் தாக்கத்தை தடுக்க முடியும். பசுமை கட்டிடங்கள் தட்பவெப்பநிலை தழுவல் மற்றும் மீள்தன்மை ஆகிய இரண்டிற்கும் உதவுகிறது. இந்த பசுமை கட்டிட வடிவமைப்பிற்கான அணுகுமுறையானது பொருத்தமான தளமிடுதல், கட்டுமானத்திற்கான சிறப்பு நடைமுறைகள், இந்த காலநிலைக்கு ஏற்ப வடிவமைப்பு கோட்பாடுகளுடன் நீர் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு யுக்திகள், கழிவுகளை குறைக்கும் நடவடிக்கைகள், குறைந்த பொதிந்த ஆற்றல் கொண்ட பொருட்களை பயன்படுத்துதல் மற்றும் பயனாளர்களுக்கு கல்வி கற்பித்தல் ஆகியவை அடங்குவதாகவும் இருக்கப்படுகிறது. இந்த கட்டிடங்களின் ஆயுள் காலம் 50 ஆண்டுகளுக்கு மேலாகும். பசுமை கட்டிடங்களை வடிவமைத்து கட்டுவதன் மூலம் ரியல் எஸ்டேட் துறையானது எதிர்காலத்தில் குறைந்த உமிழ்வு மற்றும் மீள்திறன் கொண்ட குடியிருப்புகள் வழிவகுக்க கூடுதலாக இருக்கிறது.
இது தமிழ்நாடு கால்நடை மற்றும் இயக்கத்தின் TNCCM நோக்கங்களையும் இந்தியாவின் உமிழ்வும் இலக்கையும் சந்திக்கமாகவும் உதவுகிறது. இந்த பசுமை கட்டிட வடிவமைப்பானது சிக்கலானதாகவும் இருக்க வேண்டியது இல்லை. காலநிலை மாற்றத்தை தணிக்க உதவும் ஆற்றல் மற்றும் வாய்ப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது பல எளிய யுக்திகளை கொண்டுள்ளது. கட்டுமானத்தின் போது வெற்றிகரமாக செயல்படுத்துவ வடிவமைப்பு கட்டத்திலேயே பின்வருமாக அமைக்கப்பட்டு வருகிறது. வெள்ளப்பெருக்கு பகுதியில் அல்லது அதற்கு அருகில் கட்டப்பட வேண்டாம். கீழ்மட்டத்தை ஸ்டீல் வைத்து கட்டி வெள்ளங்கள் பாதிக்காத வண்ணம், எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அந்த கட்டிடங்கள் பாதிக்காத வண்ணம் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் அதாவது DOE&CC தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் TNCCM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஆற்றல் திறன்மிகு குடியிருப்புகள் அமைப்பது குறித்து கட்டடம் மற்றும் மனை விற்பனையாளர்களுக்கான பயிற்சி பட்டறையை அரசு மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்திய ஆட்சிப்பணி கலெக்டர் அவர்கள் தலைமையில் இந்த கட்டிட வரையறை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டு சென்னை பகுதியில் தரம் வாய்ந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. பொறியாளர்களுக்கும் கட்டுமானத்துறை சார்ந்தவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்ட பொறியாளர்கள் பல பேர் தன்னுடைய பயிற்சியின் மூலமாகவும் அறிவு சார்ந்த விஞ்ஞானபூர்வமாக சில விவரங்களை தனது அனுபவத்துடன் இந்த கட்டிடங்களை கட்டுகிறார்கள். இந்த கட்டுமான தொழில் எதையும் செய்யலாம், எப்படி செய்யலாம், எது சரி எது தவறு என்பதை தெளிவாக சொல்லுகிறது. தனக்கு கிடைத்த அறிவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் மிக குறைவு. ஆனால் பல நேரங்களில் நல்ல பல தகவல்கள் சிலரோடு மறைந்தும் போய்விடுகிறது. அந்த அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு கட்டிடத்தை எப்படி உலகத்தரம் வாய்ந்த கட்டுமானங்களை உருவாக்கிட வேண்ட எல்லாரும் ஒன்றிணைவோம் என்ற பகுப்பின் ஒற்றை தலைப்பின் அடிப்படையில் கொண்டு நாம் இந்த கடையர் செய்தி பிரிவில் ஒரு கட்டிடத்தினுடைய வலுவான கட்டிடத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு செல்வதன் அடிப்படையில் மக்களுக்காக இந்த பணி செய்கிறது. பல தொழில்நுட்ப பகிர்வுகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. புதிதாக சந்தைக்கு வரும் பொருட்கள் பொறியாளர்கள் தெரிந்து கொள்ள விரைவாக ஆராய்ந்து கட்டுரைகள் உருவாக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியாக நூல்கள் மூலமாக ஆய்ந்து ஆலோசிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் கட்டிடங்களினுடைய பேஸ்மட்டங்களையும் கட்டிடங்களை அமைப்பது குறித்தும் இதுபோன்ற ஒரு கட்டிடங்களை நாம் அமைப்பிருக்கோம். மேலும் பல ACC பிளாக்கும் செங்கல் கட்டுமானங்களை தவிர்க்க சொல்லுங்கள் இந்நூல் இது பற்றிய ஒரு ஆய்வையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அரசுக்கும் நிறைய அறிவுரைகளையும் யோசனைகளையும் தீர்வுகளையும் தொழில்நுட்பங்களையும் தரவுகளையும் கட்டுமான விதிகளையும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் போன்றவையெல்லாம் அவர்களுடன் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு தலை சிறந்த ஒரு கட்டுமானத்தை குடியிருப்பவர்களுடைய நல்வாழ்வு கருதி நாங்கள் இந்த பணியை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். புதிய மேம்பட்ட கட்டுமான பொருட்கள் மற்றும் புதிய தொழில்நுட்ப முறையை பற்றி கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் நடத்தக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் சென்று அடிப்படையான கட்டுமான அரிச்சுவடிகளையும் இவைகள் மறைக்காமல் நினைவூட்டவும் நிலைநிறுத்தவும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதனமாக இந்த கட்டிடத்துறையில் உள்ள கட்டுமான தளத்தின் பல்வேறு காரங்களையும் காங்கிரீட்டுகளையும் முழு தரத்தையும் 100% குவாலிட்டி செயல்படுத்த இயலாத போது காங்கிரீட் டோட்டல் கம்ப்ரூவேஷன் குறைந்தே இருக்கிறது. பூமியின் வெப்பம் உயர்ந்து கொண்டே போகிறது என்பது உலகமறிந்த உண்மை. தடுப்பதற்கு என்பது இயலாமை. ஆனால் தணிக்க பல கருத்துக்களை ஆய்வுகள் மூலம் வல்லுநர்கள் வெளியிட்டுள்ள கொண்டு நிலவி வரும் வெப்பத்தை தணிக்க பல வழிகாட்டுகளின் மூலம் அந்த கட்டடத்தை வடிவமைக்கப்பட்டு வருகிறது. நமது ஒரு கட்டிடம் வசிக்கவோ அல்லது உபயோகிக்கவோ கட்டும் முன்னரே வரைபடங்களை தயாரிக்கும் போது முறையே அதனுடைய சூரிய வழிபாதை சன்பாத் காற்றின் திசை பருவ கால தட்பவெப்பநிலைகளை ஆய்ந்து கட்டிடத்தை அமைக்க வேண்டும் என்பது கட்டிடக்கலையின் முக்கிய விதிமுறை. ஆனால் இடம் பொருள் ஏவல் இவைகள் வைத்து கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் பற்றியும் நாம் பார்க்க போகிறோம்.
தங்களது மனையின் பரப்பு, பொருளாதாரம், ஆவல் இவைகளை முன்னிட்டு தனக்கு சொந்தமாக ஒரு வீடு அமைய வேண்டும் என்னும் உந்துதலில் மேற்கொண்ட சொல்லப்பட்ட விஷயங்களில் விட மீற வேண்டியதாக இருக்கலாம். கற்க கசடற கற்றபின் நிற்க அதற்கு தக என வாழ்விடத்தை அமைத்தல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய உரையாக இந்த கட்டிடம் அமைக்கக்கூடியவை நன்கு சிறந்தவையாக இருக்கக்கூடிய வகையிலாக இருக்கிறது. கட்டிடம் வசிப்போருக்கும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் மனதார மகிழ்ச்சியூட்டுக்கு வகையில் கட்டிடங்கள் கட்டுவதற்குண்டான வழிவகைகளை நாம் செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கட்டிடங்களை மக்கள் கொண்டு செல்வதற்கு நமது கடையர் செய்தி பிரிவு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஒரு கட்டிடம் எப்படி வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு நமது கடையர் செய்தி பிரிவை